உங்களுக்கும் அப்படிதானே இருந்திருக்கும். எனக்குமே இந்த இது இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு இந்த வார்த்தை மட்டும் வந்து வந்து போகும். செல்ஃப் டவுட். நம்ம கண்ணாடி முன்னாடி வந்து ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம என்ன நினைப்போம்? அழகா இருக்கமா, நம்ம நல்லா இதா தெரியுறோமா, அழகா ப்ரெசென்டபிளா இருக்கமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதே கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம மிரர் பார்க்கும்போது அவ்வளோ டவுட்ஸ் நமக்கு வரும். நம்ம ஏன் இன்னும் இப்படியே இருக்கோம், நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம், அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு அவ்வளோ கேள்விகள். இந்த சடன் சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் எதனால அப்படின்னா, நம்ம நிறைய இன்சல்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம், ரியாலிட்டியில நம்ம வாழ்ந்திருப்போம். அதனால நமக்கு வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். நம்ம எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம், அதில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் விமன்ஸ் இருக்காங்க, எல்லாரையுமே நம்ம பார்க்கும்போது நம்ம இப்படி ஆகும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்து நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். அவங்களுக்கும் ஆரம்பத்தில் அந்த செல்ஃப் டவுட்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அது எது அவங்கள வந்து புஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெசிஷன் வந்து எடுத்திருப்பாங்க. நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டே இல்லாமல் ஒரு டெசிஷன் நம்ம அந்த 10 செகண்ட்ஸ்ல எஸ் ஐ கேன் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற இந்த 2 விஷயம் மட்டும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ இது தாராளமாக உங்களை வந்து புஷ் பண்ணும். கரெக்டோ தப்போ ஒரு டெசிஷனை எடுத்துருங்க. அது உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துருப்போம். உங்களுக்கு நீங்களே சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், ஐ ஆம் கோயிங் டு ஸ்டார்ட். இன்னைக்கே நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விமன் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுவோம்.